Hello students, welcome to our channel மாணவன் கல்வி மலர். இந்த வீடியோல நம்ம என்னோட பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 1 ல இருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளி இறுதி தேர்வு முழாண்டு தேர்வுக்கான தேர்வு கால அட்டவணை வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை 38 மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு அந்த டைம் டேபிள் கொடுத்திருக்காங்க. இப்போ ஏற்கனவே நம்மளும் சொல்லியிருந்தோம் 13ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா 1 ல இருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சம்மர் ஹாலிடே விட்டுருவாங்க அப்படினு. சோ இது தொடர்பா பள்ளி கல்வித்துறை 38 மாவட்டங்களுக்கு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பள்ளி கல்வி 2023-24 கல்வியாண்டில் 1 ல இருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளி இறுதி தேர்வு கால அட்டவணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2023-24 கல்வியாண்டிற்கான 1 ல இருந்து 9ஆம் வகுப்புக்கான பள்ளி இறுதி தேர்வுகள் நடத்துவது தொடர்பாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு கீழ்காணும் அறிவுரைகள் வழங்கப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா 18வது மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் 1 ல இருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2023-24 கல்வியாண்டிற்கான பள்ளி இறுதி தேர்வு எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனுவல் எக்ஸாமு 13ஆம் தேதியிலிருந்து மாணவர்களுக்கு கோடை விடுமுறை எனவும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஆசிரியர்கள் 19/4/2024 அன்று நடைபெற 18வது மக்களவைத் தேர்தல் சார்ந்த பயிற்சி உள்ளிட்ட அனைத்து தேர்தல் பணிகளையும் மேற்கொள்ளுமாறு கலந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆண்டு இறுதி தேர்வு ஆனுவல் எக்ஸாமினேஷன் நடக்கும். கோடை விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 23/4/2024 முதல் 26/4/2024 வரையில் 1 ல இருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விடைத்தாள் திருத்துதல், தேர்வு முடிவுகள் வெளியிடுதல் மற்றும் அடுத்த கல்வியாண்டு 2024-25 மாணவர் சேர்க்கை போன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் 26/4/2024 அன்று இக்கல்வியாண்டிற்கான கடைசி வேலை நாளாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளி திறக்கும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும். ஸோ ஸ்கூல் ரீஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. ஸோ இந்த டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட்டிவ் எக்ஸாமினேஷன் 2023-24 இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளாஸஸ் 1, 2, 3, 4, 5 ஏப்ரல் 2ஆம் தேதி எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 12ஆம் தேதி ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா முடியுது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சப்மிட்டிவ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் 2023-24 கிளாஸஸ் 6th ல இருந்து 9th டைம் டேபிள் 6th, 7th, 8th, 9th. ஸோ 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எந்தெந்த ஸ்டாண்டர்டுக்கு எப்போ எக்ஸாம்னு பார்த்துக்கோங்க. 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது, ஏப்ரல் 12ஆம் தேதி. ஸோ அதுக்கு மேலே சம்மர் ஹாலிடே தான். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு 1 ல இருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 13ஆம் தேதியிலேருந்து கோடை விடுமுறை கொடுத்துருவாங்க. 12ஆம் தேதிக்குள்ளே ஆனுவல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்கன்னு இப்போ அஃபிஷியலாக சர்க்குலரே பள்ளிக்கல்வித்துறை கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துக்கும் பொருந்தும். சேலம், திண்டுக்கல், கோவை, அதே மாதிரி மெட்ராஸ். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இது அப்ளிகேபிள் தான். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. தேங்க்யூ.